வந்து இந்து மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் நீங்க ஆட்சி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களை யாரும் கெஞ்சி கேட்கவே இல்லை. நம்ம இப்ப எதுக்கு தெரியுமா இந்து அறநிலைத்துறை வேணான்னு சொல்றோம்? இது மாதிரியான நபர்களோட கைக்கு போயிடக்கூடாதுன்னு தான். இந்து அறநிலைத்துறை வேணான்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்து அறநிலைத்துறை சரியான ஆட்களோட கைக்கு போகணும்னு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த நபர்கள் இந்த மாதிரியான கேவலவாதிகள் இவங்க ஆட்சி நடத்துறதுக்காக, இவங்க அந்த நிர்வாகத்துல கொள்ளையடிக்கிறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கட்ட வேண்டிய அந்த மின் கட்டணத்தை கட்டாததுனால இன்னைக்கு இழப்பு யாருக்கு? அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தைகள் வருவாங்க, முதியவர்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, அங்க சில காணிக்கை செலுத்துறதுக்காக பல மக்கள் வருவாங்க, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. வெறும் மதுரை மக்களுக்கு மட்டும் அது கொண்டாட்டம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது கொண்டாட்டம் தான். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாட்டம் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்து மக்களும் கொண்டாட்டம் தான். வேறு மாநிலத்தில இருந்து கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவாங்க. வந்து அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை, அங்க இருக்கக்கூடிய சிலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, சுற்றுலாத்தலத்துக்கு வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அப்ப உலகமே கவனிக்கக்கூடிய, உலகமே பார்க்கக்கூடிய, உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கோவில் தான் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இப்படி தஞ்சாவூருக்கு வந்து இங்க ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோவில் இருக்கோ, அதே மாதிரி மதுரைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதுதான் அடையாளம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டுடைய அடையாளம். சட்டமன்றத்துல இருந்து பேசுறீங்களா, இங்க எங்க திரும்ப ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்களே, அப்ப ஆன்மீக ஆட்சினா இதுதான் உங்க ஆன்மீக ஆட்சியா? இல்ல, இது அராஜக ஆட்சி. இது ஆன்மீக ஆட்சியே கிடையாது, இது அராஜக ஆட்சி. இது மக்கள் ஆட்சி கிடையாது, இது மன்னர் ஆட்சி. அதுவும் கொடுங்கோல் மன்னர் ஆட்சி. இருண்ட காலம், தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டாலினுடைய இந்த 2021 இருந்து இந்த 2026 வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் தான் இருண்ட காலம். இன்னும் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் தெரியல. ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு கோவில் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கோவில் இடிக்கிறீங்க. சரி, நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு லீகலா பண்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இது இங்க தப்பு யார் மேல இருக்கு? அந்த கோவிலுடைய நிர்வாகத்தை தன் கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய கோவில் சொத்தை சுரண்டி தின்னுக்கிட்டு, அங்க கொடுக்கக்கூடிய பக்தர்கள் காசை திருடி தின்கக்கூடிய ரவுடி சேகர் பாபு அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நாங்க கரண்ட் கொடுக்க மாட்டோம், அதுவும் திருவிழா நேரத்துல நாங்க கரண்ட் கொடுக்கவே மாட்டோம் சொல்லி மதுரை மாவட்டத்தில் பண்றாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா அந்த தமிழ்நாட்டுக்கு? இதை விட கேவலம் இந்த ஆட்சிக்கு ஏதாவது இருக்கா? கருணாநிதி ஒரு காலத்துல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டு வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தமிழனுக்கு ஒரு நாடு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எதிராக செயல்பட்ட ஒரு நபர், பல நபர்கள் கொன்று குவித்து சாவடிக்கிறதுக்கு துணை போன ஒரு நபர் தான் கருணாநிதி. அதனாலதான் மக்கள் கடைசி வரைக்கும் கருணாநிதியை ஏத்துக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. உனக்கு ஆட்சியும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, வெள்ளப்படா அப்படின்ட்டு கருணாநிதியை விரட்டி அடிச்சாங்க. ஆனா அந்த கருணாநிதி, அது கேவலவாதிக்கு நீங்க பேனா வைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வெளிப்படக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கைக்காக, இங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, உங்களுக்கு துப்பு இல்ல, உங்ககிட்ட காசு இல்ல. பல ஆயிரம் கோடி நீங்க கடன் வாங்குறீங்களா? கிட்டத்தட்ட இந்த உங்களோட ஆட்சி காலம் இந்த 4-5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வந்து நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. எங்க போறீங்க? அந்த பணத்தை என்ன பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோவிலுடைய வருமானத்தை எடுத்து வைத்து பார்த்தா அதுவே பல கோடி வரும். ஏன்னா மக்களுடைய காணிக்கை எப்படி, மக்களுடைய அந்த நம்பிக்கை எப்படி, நம்பிக்கை மிகுதியில மக்கள் கோவில் நிர்வாகத்துக்கு சில காணிக்கை கொடுப்பாங்க. அதை இந்து அறநிலைத்துறை ஆட்டையை போட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்ப நலனுக்காக கோவில் சொத்தை திருடி தின்னுகிட்டு இருக்கு. இந்து அறநிலைத்துறை தேவைதான், ஆனா இந்துக்களுக்கு எதிரான நபர்களுக்கு கைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லையே. திமுகனா என்ன? நான் நேத்தே சொல்லிட்டேன், திமுகனா திருட்டு, திமுகனா பொம்பளை பொறுக்கிங்க, இவனுங்க தான் இருப்பானுங்க. ஆனா வேணுண்டே தமிழக மக்களுக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் செயல்படணும்னு சொல்லி திட்டமிட்டு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து செயல்பட்டு இருக்காரு. இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏங்க இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இது உங்க ஆட்சியோட கரும்பு இல்லைங்க, இது உங்க ஆட்சியோட கரும்பு இல்லை. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் சேகர் பாபுக்கு எதிராக பேசிட்டேன், நாளைக்கு நான் சேகர் பாபுக்கு எதிராக நிப்பானான்னு கூட எனக்கு தெரியாது. நான் இருப்பேனா அதுவே கேள்விதான். ஏன்னா சேகர் பாபு எதிர்த்து பேசினா யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே ஒரு ஆள் அனுப்புவார், அவர் 2 நிமிஷத்துல ஆள் அனுப்புவார், அவர் முடிஞ்சிடா அப்படின்ட்டு. அப்ப இதுதான் சேகர் பாபு. அவர் ரவுடித்தனத்தை கொண்டு வந்து இங்க வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அவர் ரவுடித்தனத்தை வச்சு இங்க அரசு பண்ணிட்டு இருக்காரு. இங்க மக்களுக்கான ஆட்சி நடக்கவே இல்லை, மன்னர் ஆட்சி நடக்குது. அதுவும் கொடுங்கோல் மன்னர் ஆட்சி நடக்குது. தமிழகத்தினுடைய இருண்ட காலம் இந்த திமுகவுடைய ஆட்சி காலம் மட்டும்தான். தமிழக மக்களுக்கு வணக்கம், நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணி ஆக போறோம். அதுவும் குறிப்பா சேகர் பாபு சம்பந்தப்பட்டதா 2 விஷயம். அவர் சம்பந்தப்பட்ட 2 விஷயம். ஒண்ணு, நேத்து நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டோம். அந்த வீடியோல ஒரு ஆடியோ கிளிப்பிங் ஒண்ணு இருந்தது. என்ன ஆடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரவுடி ஒருத்தர் அவர் வந்து சேகர் பாபு கால் பண்றாரு. கால் பண்ணி பணம் கேட்கறதுக்காக சில விஷயங்கள் வந்து பேசுறாரு. அப்படி பேசும்போது சேகர் பாபு வெயிடா போன் அப்படின்னு சொல்லி அவருடைய ரவுடித்தனத்தை வந்து காட்டுறாரு. காட்டும் போது சொல்றாரு, நீ இன்னும் 2 நிமிஷத்துல காணாம போயிடுவ, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டும் துணியில அவர் ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்றாரு. இப்ப என்னன்னா, அந்த ரவுடி பேரு வந்து தன்ராஜ், கொளத்தூர் பகுதியை சார்ந்தவர். இப்போ அவரை காணோம். எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவர் தவறு செய்திருந்தா அவர் மீது வழக்கு கொடுத்து அவரை நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து அதன் மூலமா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது நியாயமா?
அது ஜனநாயகமா? இல்ல என்னை நீ எதிர்த்துட்ட, நான் உன்னை இல்லாம ஆக்குறேன், உன்னை காணாம ஆக்குறேன்னு சொல்றது நியாயமா? இன்னைக்கு அந்த தன்ராஜ் அப்படின்ற அந்த ரவுடி ஆளை காணும். ரவுடி தான், நான் இல்லைன்னு சொல்ல, ரவுடி தான், குற்றம் செய்தவர் தான். அவரை முறையா நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்க அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா, இல்ல நம்மளோட ரவுடித்தனத்தை காமிச்சு அவரை இல்லாம ஆக்கணுமா? எங்க போனார் தன்ராஜ்? தன்ராஜ் என்ற நபர் எங்க போனாரு? இந்த விஷயம் நேத்தே வந்துருச்சு. ஆனா நேத்து நான் அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது இந்த விஷயம் வெளில வரல. நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான், ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ அவருடைய குடும்பத்தினர், அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், இவங்க எல்லாருமே அச்சத்துல இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஃபாலோ அப். இது என்ன ஆகும்னா, இங்கே தன்ராஜை பிடிச்சி தன்ராஜ் மூலியமா யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ, சவுக்குடைய விஷயத்துல யார் யாரும் தொடர்புல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து அழித்தொழிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்துல பல நபர்கள் இருக்காங்க. இவங்க வெறும் அம்புதான். இவங்களை இயக்கிய கருவி வந்து வேற, இயக்கிய நபர் வேற. இவங்க வெறும் அந்த அம்பு தான். அந்த அம்பை இயக்கின கருவி வேற, அந்த கருவியை இயக்கின இன்னொரு நபர் வேற. அப்போ இதுல பல நபர்கள் இன்வால்வ் இருக்காங்க. அப்போ சேகர் பாபு அவர்கள் அவரோட ரவுடித்தனத்தை வைத்து தான் இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஹார்பர் தொகுதியில போய் கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை போய் கேளுங்க. அங்க மீன் விற்கிற அம்மா கிட்ட கூட, பாட்டிமா கிட்ட கூட இங்க மாமூல் வசூலிக்கப்படுது. கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை ஏய்ச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பொழப்பு? நேத்து நம்ம ஆடியோ வெளியிடுறோம், ஆடியோ பரபரப்பா பேசப்படுது. அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல பல நபர்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் யூடியூப் தளத்தில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்றோம். அது ஒரு மாதிரி பேசப்படும் பொருளா மாறுது. அப்ப பல நபர்கள் கேள்வி கேட்கறாங்க. மக்கள் தன்னிச்சையா எழும்பி போய் கேள்வி கேட்கறாங்க சேகர் பாபுவை. ஆனா இன்னைக்கு அந்த நபரை காணும். ஆடியோ போன மாசம் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த தன்ராஜ் என்ற நபர் ஏப்ரல் 4ஆம் தேதியில இருந்தே காணாம போயிட்டாரு. அப்போ ஏப்ரல் 4ல காணாம போனவர் இன்ன வரைக்குமே எங்க இருக்காருன்னு தெரியலன்னா உயிரோட இருக்காரா? கேள்வி வருதாலே, உயிரோட தான் இருக்காரா? சேகர் பாபு பார்த்து கேட்கிறேன். நீங்க மாண்புமிகு மரியாதை மிகு அமைச்சர் தான். ஆனா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கோ, ஒரு உயிரை கொல்றதுக்கோ, ஒருத்தரை வந்து இருட்டடிப்பு பண்றதுக்கோ, அவரை இல்லாம ஆக்குறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரவுடியாவே இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு போடுங்க. உங்களை மிரட்டினார்னு சொல்லி வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, தப்பே இல்லை. ஆனா இப்போ இந்த மாதிரியான பரபரப்பான விஷயம் சேகர் பாபு சுற்றி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம், எப்போதுமே திமுக வந்து ஒரு மடைமாற்று அரசியல் எடுப்பாங்கல்ல, அந்த மடைமாற்று அரசியல் இப்ப என்ன எடுத்து வச்சிருக்கானுங்கன்னா, மக்களோட எமோஷனை தூண்டணும் அப்படின்ட்டு ஹிந்து மதம் அப்படின்ற அவங்களோட இந்து வெறுப்பை கொண்டு வந்து காமிச்சிருக்கானுங்க திமுக, சேகர் பாபு. என்ன மேட்ரு அப்படின்னா, 2வது மேட்ரு இதுதான். இது என்ன மேட்ருன்னா, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, சித்திரை திருவிழா நடக்க போகுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல, எங்களால கரண்ட் கொடுக்க முடியாது, நாங்க கரண்ட்டை கட் பண்றோம், நீங்க இருட்டில் நடத்திக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல லட்சத்துக்கு இவங்க கரண்ட் கட்டாம இருக்காங்க. அது கோவில் நிர்வாகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கோவில் நிர்வாகம் வந்து HRNC கட்டுப்பாட்டுல இருக்கு. HRNC யாரு நிர்வகிக்கிறது? இந்து அறநிலைத்துறை யாரு பாதுகாக்கிறது? யாரு பாதுகாக்கணும்? யாரு தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சிருக்கணும்? சேகர் பாபு. அப்போ சேகர் பாபு அந்த துறையுடைய அமைச்சரா இருக்காருன்னா, அப்போ அவர் வந்து கரண்ட்டுக்கு பில்லு கட்டல. அப்போ அவரு பில்லு கட்டாததுக்கு அங்க வரக்கூடிய பக்தர்கள் எதுக்கு பாதிக்கப்படணும்? மீனாட்சி அம்மன் கோவிலுங்கிறது சாதாரண கோவில். அது பாண்டியன் காலத்துல கட்டப்பட்டது, ஜடாவர்மனுடைய காலத்துல கட்டப்பட்டது. கிபி 1190 இருந்து 1216ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாண்டிய மன்னன் கட்டினான், எங்க முப்பாட்டம் கட்டினான். நீங்க யாரு திராவிடவாதிகள் உள்ள வந்து இன்னைக்கு வந்து கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பக்தர்கள் வந்து காணிக்கை செலுத்தவே இல்லையா? அங்க வருமானம் இல்லாம தான் அந்த கோவில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கா? அந்த கோவிலோட வருமானம் அப்படின்றது ஒரு வருஷத்துல பல லட்சம், பல கோடிகளை போய் எட்டுது. அப்போ பல கோடிகளை இயங்கக்கூடிய ஒரு கோவில் நிர்வாகம் கரண்ட் பில்லு கட்டலைங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்கு. சேகர் பாபு, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளில போங்க. நீங்க இங்க